அந்த கொள்கை இன்று வரைக்கும் அதை கடைபிடித்த புரட்சி தலைவர் தான். அது மட்டுமல்ல, 1973, 74 அதிமுகவை பிரிந்து அவர் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு இருந்த தொல்லைகள் யாருக்கும் இருந்ததில்லை. கருணாநிதியால் ஆளுங்கட்சியாக அவர் அதிகாரத்தை பயன்படுத்தி புரட்சித்தலைவர் ஒழிப்பது என்னன்னா பாடுபட்டார். எந்த மாவட்டத்தில் புரட்சித்தலைவர் பேசினால் பொய் வழக்கு போடுவது, வழக்கறிஞரை வச்சு பொய் வழக்கு போடுவது, ஆயிரக்கணக்கான பொய் வழக்கு போட்டார்கள். அப்போது புரட்சித்தலைவர் மேடை மேடைக்கு முழங்கினார். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. அப்போ உரிமை குரல் படத்தில் ஒரு வசனம் வைத்திருப்பார், கருணாநிதிக்கு சவாலாக வைத்திருப்பார். அப்போது சொல்லுவார், நமது லட்சப்பேரை வளர்ப்பதுதானே நமது திட்டம், இதை மறந்து விட்டாயா? திருப்பூரில் ஒரு எம்எல்ஏ துரைசாமி என்பவர் புரட்சித்தலைவர் மீது பொய்யான வழக்கு போட்டு அவரை அழகெடுப்பு செய்த காரணத்தினால் அந்த படத்தில் ஒரு வசனம் வைத்திருப்பார். அது உலக நாடு முழுவதும், தமிழகம் முழுவதும் கருணாநிதிக்கு சவாலாக இருந்தது. இந்த மண் எங்க பரம்பரைக்கே சோறு வளர்த்த மண். எங்க பரம்பரைக்கு சோறு போட்டு வளர்த்த பூமி இது. என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்த்தாங்கடா. என் தாய் எனக்கு பால் ஊட்டி வளர்த்தாங்க, இந்த நிலத்தாய் எனக்கு சோறு ஊட்டி வளர்க்காங்கடா. இதை விட்டு கொடுக்க வழக்கு நான் கோழை இல்லையடா. இந்த தாயை விட்டு கொடுத்த அவளுக்கு நான் கோழை இல்லடா. ஒரு பிடி மண்ணுக்காகவும் எந்த தியாகத்தை செய்த பரம்பரையில் வந்தவன்டா. ஒரு பிடி மண்ணுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய பரம்பரையில் வந்தவன் தானா? 100 பேர் என்ன, 1000 பேர் என்ன, லட்சம் பேரை திருட்டி வந்தாலும் 100 என்ன, 1000 என்ன, லட்சம் பேரை கூட்டி வந்து பணம் எடுத்தாலும் இந்த மண்ணை விட்டு பிரிக்க முடியாதுடா. இந்த மண்ணிலேருந்து என்னை பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் சிந்தினா இந்த மண்ணுல தான்டா சிந்தும். என் ரத்தம் வடிந்தா இந்த மண்ணில தான் கலக்கும். என் உடல் வீழ்ந்தால் இந்த மண்ணுல தான்டா வீழும். என் உடல் கீழே வீழ்ந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும். என் ரத்தம், என் உயிர் போனால் இந்த மண்ணுல தான் அடங்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் நாங்க போகும். அந்த நேரத்திலே நான் எழுப்புற உரிமை குரல். ஆனா அந்த நேரத்தில் நான் எழுப்புற உரிமை குரல் இங்கு மட்டுமல்ல, எங்கெங்கு உழைக்கிறவன் இருக்கிறானோ, இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கிறானோ, எங்கெல்லாம் வியர்வைத்தில் விழுகிறதோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்வையில் விழுதோ, அங்கெல்லாம் என்னுடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார். அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது இன்று வரை உண்மையாகி எங்கெங்க தொழிலாளர் இருக்கணும், எங்கெங்க பின்தங்கிய மக்கள் இருக்கிறார்களோ, எங்கெங்க சமூக சிந்தனையில் கீழ் இருக்கிறார்களோ அத்தனை வறட்சி பெற்று வந்தது புரட்சி தலைவர் ஒருவர் தான் என்பதை இந்த வரலாற்று மறக்க முடியாது. புரட்சி தலைவர் நடித்திருந்தாலும் 136 படம் தான் நடித்திருக்கிறார். ஆனா வெளிவந்தது 138 படம். புரட்சி தலைவர் சதியில் முதல் படம். 10வது படம் எடுத்து சொன்னால் அது புரட்சி தலைவர் நடித்த ரத்தனகுமார் என்கின்ற படத்தில் 10வது படமாக நிறைவு செய்வார். 20வது படமாக 30வது நாம் என்கின்ற படத்தில் வந்து நிறைவு செய்வார். 40வது படம் சக்கரை திருமகள் என்று வந்து நிறைவு செய்வார். 50வது படம் திருடாதே என்ற படத்தில் வந்து நிறைவு செய்வார். 60வது படம் பணத்தோட்டம் என்ற படத்தில் வந்து நிறைவு செய்வார். 70வது படம் கன்னித்தாய் என் கடமை என்ற படத்தின் மூலமாக நிறைவு செய்வார். 80வது படம் கன்னித்தாய் படத்தின் மூலமாக நிறைவு செய்வார். 90வது படம் பறக்கும் பாவை மூலமாக நிறைவு செய்வார். 100வது படம் ஒளிவிளக்கு மூலமாக நிறைவு செய்வார். 110வது படம் எங்கள் தங்கம் மூலம் நிறைவு செய்வார். 120வது படம் இறைவேதம் மூலம் நிறைவு செய்வார். 130வது படம் நீதிக்கு தலைவணங்கு படத்தில் நிறைவு செய்வார். 136வது படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். பாக்கியராஜ் ஒரு படம் எடுத்ததனால் அண்ணா என் தெய்வம், மக்கள் என் பக்கம் என்ற என்னுடைய படையில் சில காட்சிகள் வந்தது. அதான் புரட்சி தலைவருடைய 25வது படம் சர்வாதிகாரி, 50வது படம் திருடாதே, 75வது படம் தாயின் மடியில், 100வது படம் ஒளிவிளக்கு, 125வது சிரித்து வாழ வேண்டும். இந்த வரிசையிலே புரட்சி தலைவர் தத்துவ படங்களை எடுத்து இந்த மக்களெல்லாம் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு சிறந்தோங்கி வளர்கிறது, கலாச்சாரத்தில் மேலோங்கி வளர்கிறது. தாயை தன்னுடைய குலதெய்வமாகவும் தங்கைகளை தான் சகோதரியாக கருதுவதற்கு அடிப்படை வகுத்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர்தான். பெண்கள் ஆபத்துக்குள்ளாக்கி என்னை காப்பாற்றி 112 பயிற்சி கேட்கக்கூடாது. அந்த புரட்சி தலைவர் வழி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் நான் 60 வயசுக்கு மேல் நான் முடித்திருக்கிறேன்.
முடித்த பின்பு எங்களுடைய பாரம்பரியம் தேனி மாவட்டம் மேலச்சந்தலச்சேரியில் 150 வருஷமாக சித்த மருத்துவத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்று மருத்துவம் செய்து வந்தார்கள் இலவசமாக. அந்த வழியில் நான் வரும்போது காலங்கள் மாற்ற சூழ்நிலையின் காரணமாக இங்கிலீஷ் மருந்துகளெல்லாம் ஆக்கிரமி கொண்ட நிலையினால அந்த தொழிலை எங்கள் போது நிறுத்திவிட்டு எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். இந்த தொழில் நாங்கள் நிறுத்தி விட்டோம். 501 மூலிகைகளை இந்த சாலமலையில் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நீ ஆண்டுக்கு ஒரு முறை அது தர்மமாக பண்ண வேண்டும் சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். நான் தை மாதம் 1ஆம் தேதி மனுஷ பிறப்பன்னைக்கு சூரிய உதயத்துக்கும் அந்த 501 மூலிகை மருந்துக்கும் மனித உடலுக்கு பற்றியும் இல்லை. அன்றைக்கு 1 லட்சம் பேர்களுக்கு நாங்கள் நோய் தடுப்பு மருந்து என்ற வகையிலே நாங்கள் அந்த மருந்தை ஆண்டு முழுவதும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதை சில அறிஞர் பெருமக்கள் சில சித்தா தேர்ச்சி பெற்றவர்களாக வந்து பார்வையிட்டார்கள். வந்து பார்வையிடுவார்கள், பாராட்டுவார்கள். பத்திரிகையில செய்து வரும். இதன் மூலமாக பழனி ஆதீன அவர்களுக்கு எட்டியதன் மூலமாக உலக நாடுகளில் இருக்கக்கூடிய சித்தாவின் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாசிகள் இருக்கக்கூடிய உலகத் தமிழுடைய பல்கலைக்கழகத்தில் இதையெல்லாம் பாராட்டி என்னை நேரடியாக ஆய்வு செய்து என்னை கூப்பிட்டு பெருமைப்படுத்தி எனக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார்கள். சென்ற 24ஆம் தேதி இந்த பெருமை எனது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சாரும். அவர்தான் எனக்கு வழிகாட்டி. நான் இந்த அளவுக்கு நான் அறிவுபூர்வமாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய தானே தலைவன் புரட்சி தலைவர் தான். அவர் தான் எங்கள் குலசாமி. ரொம்ப சந்தோஷம். எந்த தியாகத்தையும் செய்ய பாண்டவர் வந்தவன் தானா? ஏய், 100 என்ன, 1000 என்ன, லட்சம் பேரை கூட்டி வந்து படம் எடுத்தாலும் இந்த மண்ணிலேந்து என்னை பிரிக்கவே முடியாதா? இங்கு மட்டும் இல்லை, எங்கெங்க உழைக்கிறவங்க இருக்கானோ அங்கெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.